குருவோட ஆசீர்வாதம் இல்லாம நம்ம என்ன செயல் பண்ணாலும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. அப்போ இந்த ஸ்லோகம் எதற்காகன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். குருவோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்க இந்த ஸ்லோகம். நீங்க என்ன ஸ்லோகம் சொன்னாலும் இந்த ஸ்லோகம், இந்த எபிசோட முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இது எல்லா குருமார்களுக்கும் பொதுவான விஷயம். குருவோட நாமத்தை நம்ம சொல்ல 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 அந்த குருவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். எப்படி? நம்ம அந்த குருவை தேடி போக வேண்டாம், குரு நம்மை நோக்கி வருவார். இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரோ கிருபாம் வினா ந ஸ்யாதாத்மனா ஹ்யதாத்ம தர்ஷனம் தஸ்மாத் காருண்ய பாவேன ஸ்வாத்ம ரூபம் பிரதர்ஷய. இந்த இடத்துல நீங்க பாருங்க, சாயி பாபா அப்படின்லாம் வந்திருக்காது. இந்த இடத்துல தரிசனம் அப்படின்னு வந்திருக்கும். குருவோட தரிசனம், குருவோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இதை தினம் சொல்லுங்க. காலையில எழுந்த உடனே இந்த குருவோட ஆசீர்வாதம் இருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் ஜெயிக்கலாம், எங்க வேணாலும் போகலாம், நம்பிக்கையோட வாழலாம், தைரியத்தோட வாழலாம். குருவோட ஆசீர்வாதம் தான் முக்கியமான விஷயம். மாதா பிதா குரு தெய்வம். குரு தான் தெய்வத்துக்கு முன்னாடி. குருவோட ஆசீர்வாதம் இருந்தாலே போரும், தெய்வத்தை கிட்ட போய் நம்ம அடைஞ்சிடலாம். அதனால இது தொடர்ந்து சொல்லுங்க. அவ்வளவு அற்புதமான ஸ்லோகம். அவ்வளவு தயவு செஞ்சு நான் இவ்வளவு சொல்றேன் அப்படி நீங்க நம்பலாம். அவ்வளவு நம்பிக்கையோட சொல்லுங்க. அதற்கான மகத்துவம், இந்த ஸ்லோகத்துக்கான மகத்துவம் என்ன அப்படின்றத, குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த குருவோட காட்சி நீங்க கண்ணார பார்ப்பீங்க. அந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. அதனால உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, ஸ்லோகம் நான் இதை சொல்லிகிட்டே இருக்கமா, நிறைய மகத்துவம் நடந்திருக்கு, நிறைய லீலைகள் நடந்திருக்கு, அந்த மாதிரி நம்பி சொல்லுங்க. இந்த குருவோட ஆசீர்வாதம் நாம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும்ன்ற அந்த ஆசையோட இந்த ஸ்லோகத்தை இந்த எபிசோட்ல பார்த்தோம். இதே மாதிரி பல பல அற்புதமான ஸ்லோகங்களை தொடர்ந்து நலம் தரும் சாயி ஸ்லோகம் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.